மத்திய மாநில அரசுகள் பெற்றுள்ள லஞ்ச பணத்தின் மூலம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்குக்கு ஆதரவாக ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ரூபாய் 6500 கோடியும் மாநில அரசு லாட்டரி சீட்டுவிற்கு மார்டினிடமிருந்து ரூபாய் 600 கோடியும் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தேர்தலில் வலம் வந்து வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு ஊழல் செய்த பணத்தின் மூலமாக 6500 கோடி ரூபாயை லஞ்சமாக நம்ம மத்திய அரசு பெற்றிருக்கிறது. அதே போலவே ஒரு மார்டின் என்ற சீட்டு லாட்டரி சீட்டு விற்கிறோம் 600 கோடியை ஸ்டாலின் முதலமைச்சர் வாங்கியிருக்கிறார். அதை வைத்துக் கொண்டுதான் தேர்தலிலே வளம் வந்து வெற்றி பெற்று விடலாம் என்கிறார்கள். ஆக மத்திய அரசாங்கம் ஊழல் செய்திருக்க லஞ்சம் வாங்கியிருக்கிறது, மாநில அரசும் லஞ்சம் வாங்கியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.